டேக் போலாமா? பெட்டி மைக்கு அவளி மதுங்க. ஹலோ இது மைக். ஹலோ மாத்தி வச்சிருக்காப்ல மைக். இந்த மைக் பெட்டி மைக். ஹலோ ஹலோ கெயின் குடியங்க. கெயின் சார் போய். ஹலோ 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 பாட்டு பாட்டு. ஹலோ உண்மை முதல்லே மூத்த கணபதியே முருகனிடம் பிறந்த சார்பு சார்பு இது முதல்ல வரும் பாட்டு இங்க நினைச்சாலாம் போட்டு. சூடங்காமிக்க போனியா புதுக்கோட்டை போனியா? ரெடி சார்? ஹலோ கேமரா ரெடி சார்? பவன மதுரா நிலையே பாண்டியராஜன் தனையே. பவன மதுரா நிலையே பாண்டியராஜன் தனையே. பவன மதுரா நிலையே பாண்டியராஜன் தனையே. பவரவசானதீத பவரவசானதீத பரிதுண்ய நீயே எம்பா பாலபத்ரதாயினி பத்துமதாயினி பாலபத்ரதாயினி பத்துமதாயினி பாலபத்ரதாயினி பத்துமதாயினி தேவி மீனாட்சி உமா திமிக்கிட வாத்திய மிருதங்கோ திமிக்கிட வாத்திய மிருதங்கோ திமிக்கிட வாத்திய மிருதங்கோ திமிக்கிட வாத்திய மிருதங்கோ. பிரம்மாகானகஜே கஜானன பிரம்மாகானகஜே கஜானன தாண்டவனே சங்கரி கஜானன தாண்டவனே சங்கரி. தேசிகதோணி சுரகணதாரி தேசிகதோணி சுரகணதாரி தேசிகதோணி சுரகணதாரி தேசிகதோணி சுரகணதாரி. வந்தேன் சிவகௌரி கஜானன வந்தேன் சிவகௌரி கஜானன தாண்டவனே சங்கரி கஜானன தாண்டவமே சங்கரி. நானே மங்கள நாடக பூஜிக நானே மங்கள நாடக பூஜிக நானே மங்கள நாடக பூஜிக நானே மங்கள நாடக பூஜிக. சோம சுப கௌரி கஜானன சோம சுப கௌரி கஜானன தாண்டவனே சங்கரி கஜானன தாண்டவமே சங்கரி. சுகஸ்வரூபிணி மதுரை வாணி
மகன் மீனாட்சி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி அம்மா பாண்டியகுமாரி பவானி எம்பா சிவம் பாண்டியகுமாரி பவானி எம்பா சிவம் பைந்தமிழ் பஞ்சமேஸ்வரி வேண்டுவரம் தர இன்னும் மனம் இல்லையாய் வேண்டுவரம் தர இன்னும் மனம் இல்லையா வேண்டும் வரம் தர இன்னும் மனம் இல்லையா வேண்டுவரம் தர இன்னும் மனம் இல்லையா வேண்டுவரம் தர இன்னும் மனம் இல்லையா வேத வேதாந்து நாதஸ்வரூபிணி வேத வேதாந்த நாகஸ்வரூபிணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி வணக்கம். உமையால் திருமகனை போரானை கற்பகத்தை பேணினான் மாறாத புத்தி வரும் வித்தை வரும் உத்திர சம்பத்து வரும் சத்தி தரும் சித்தி தரும் தான் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு ஆனந்த கூத்தனின் மகனே பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு வலியின்றி வேலன் அவன் திகைத்தான் குறவல்லி அவள் கைப்பிடிக்க துடித்தான் வலியின்றி வேலன் அவன் கைப்பிடிக்க துடித்தான் மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான் மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான் மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திகைத்தான் மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திகைத்தான் பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு கொடுக்க வரும் பிள்ளை அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை 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 கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை ஆட்டமின்ன பாட்டமின்ன அனைத்தும் ஆட்டமின்ன பாட்டமின்ன அனைத்தும் அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் கணேசன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் வரும் துயர் யாவும் நின்று தடுக்கும் 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 தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் வரும் துயர் யாவும் நின்று தடுக்கும் அஞ்சேலன் ஒரு பாதம் எடுக்கும் அஞ்சேலன் ஒரு பாதம் எடுக்கும் அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும் அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும் பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொட
இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாயை கருமாறி வர வேண்டும் உள்ளத்தால் பாடுகின்றேன் தாயை மகமாயி வர வேண்டும் தாயை கருமாறி வர வேண்டும் இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாயை கருமாறி வர வேண்டும் உள்ளத்தால் பாடுகின்றேன் தாயை மகமாயி வர வேண்டும் தாயை கருமாறி வர வேண்டும் சக்திக்கு அடங்காததேதும் இல்லை பக்திக்கு மயங்காத மனிதரும் இல்லை சக்திக்கு அடங்காததேதும் இல்லை பக்திக்கு மயங்காத மனிதரும் இல்லை எத்திக்கு உன் புகழில் கலங்கமில்லை எத்திக்கு உன் புகழில் கலங்கமில்லை என்றைக்கும் நீ இருக்க கவலை இல்லை கவலை இல்லை இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாயை கருமாறி வர வேண்டும் தாயை கருமாறி வர வேண்டும் தடுமாறி இருப்போர்க்கு துணை நீயம்மா தடமாறி போவோர்க்கு வழி நீயம்மா தடுமாறி இருப்போர்க்கு துணை நீயம்மா தடமாறி போவோர்க்கு வழி நீயம்மா இடம் மாறி சென்றாலும் நீதானம்மா இடம் மாறி சென்றாலும் நீதானம்மா அருள் மாறி தர வேண்டும் மாரியம்மா முத்து மாரியம்மா இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாயை கருமாறி வர வேண்டும் உள்ளத்தால் பாடுகின்றேன் தாயை கருமாறி வர வேண்டும் தாயை மகமாயி வர வேண்டும் தாயை கருமாறி வர வேண்டும் இது முதலா வரும் பாட்டு நீங்க நினைச்ச தாளம் போட்டு இது முதலா வரும் பாட்டு நீங்க நினைச்ச தாளம் போட்டு நல்ல சங்கதிங்க இந்த பாட்டில் உண்டு எங்க சங்கதியும் இந்த பாட்டில் உண்டு நல்ல சங்கதிங்க இந்த பாட்டில் உண்டு எங்க சங்கதியும் இந்த பாட்டில் உண்டு இது முதலா வரும் பாட்டு நீங்க நினைச்ச தாளம் போட்டு தொட்டிலே தூங்கும் போதே பாட்ட ரசிச்சோம் நாம பட்ட துன்பம் பசிய மறக்க பாட்டு படிச்சோம் தொட்டிலே தூங்கும் போதே பாட்ட ரசிச்சோம் நாம பட்ட துன்பம் பசிய மறக்க பாட்டு படிச்சோம் தத்துவமா சித்தர் சொன்ன பாட்ட ரசிச்சோம் நாம கட்டிலே காதல் சொல்லவும் பாட்டு படிச்சோம் கண்ணீரே மயக்க பாட்டு காதலிச்சு மறந்தா பாட்டு கண்ணீரே மயக்க பாட்டு காதலிச்சு மறந்தா பாட்டு கடவுளை பார்க்கவும் பாட்டு நீட்டி கட்டையில போகையிலும் பாட்டு பாட்டு இது முதலா இது முதலா வரும் பாட்டு நீங்க நினைச்ச தாளம் போட்டு
ஏகபோக அரசர்கள் எல்லாம் இருக்கும் உலகில இந்த ஏகலைவன் பாட்டும் கூட ஜெயிக்கும் நடுவுல வாழ்க்கை புறம் பாட்ட படிச்சோம் வாழ்க்கையதான் பாட்டா படிச்சோம் வாழ்க்கை புறம் பாட்ட படிச்சோம் வாழ்க்கையதான் பாட்டா படிச்சோம் ரொட்டில படிக்கிற பாட்டு நல்ல ராஜ்யம் பிடிக்கிற பாட்டு பாட்டு இது முதலா வரும் பாட்டு நீங்க நினைச்ச தாளம் போட்டு நல்ல சங்கதிங்க எங்க பாட்டில் உண்டு இந்த சங்கதியும் எங்க பாட்டில் உண்டு நல்ல சங்கதிங்க இந்த பாட்டில் உண்டு இந்த சங்கதியும் எங்க பாட்டில் உண்டு இது முதலா வரும் பாட்டு நீங்க நினைச்ச தாளம் போட்டு இது முதலா வரும் பாட்டு நீங்க நினைச்ச தாளம் போட்டு ஐயா மரே அத்தா மரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும் வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும் அண்ணே மாரே தம்பி மாரே வணக்கம் உங்க தைவரந்தா கூத்து நல்லா நடக்கும் ஏ ஐயா மாரே என்ன பார்த்தா அத்தா மாரே ஐயா மாரே அம்மா மாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும் எனக்கும் அத்தா மாரே மாமா மாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் அனைவருக்கும் எனக்கும் எனக்கும் அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கு ரொம்ப ஜனம்டா அம்மா மாரே ஐயா மாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கும் ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும் இது நாடகமா இல்ல மாநாடா பூரா என்னுடைய சொந்தம் அவ்வளவுதான் ஒரே வாரம் என்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அவ்வளோதான் எல்லாமே அவ்வளோதான் எப்படியும் போகிறதுக்குள்ளே இந்த பாக்ஸை தள்ளி விட்டுருவாங்க இங்கிட்ட தென்னை மரத்தை பிடிங்கிடுவாங்க டேய் இது என்ன மயத்து போடுற ஏப்பா நான் கொசுவத்தி மருந்துக்காக வந்தேன் என்ன அது போடாதீங்க ப்ரோ டான்ஸ் வரும்போது போட்டு விடு பாவாடை வந்து முண்டமா நிற்கட்டும் இதில் ஆடன்பால் நிகழ்ச்சிக்கு போடலாம் ஆயக்கலை 64 கலை இருந்தாலும் அழியா கலை நாடக கலை இதுக்கெல்லாம் அது தேவையில்லாத பில்டப் எதை நீங்கள் எதை வயிற்று பொழப்புதேன் எல்லாருக்கும் வயிறுன்னு ஒன்றுதேன் பஜின்னு ஒன்றுதேன் உங்களை அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா இங்கே இடம் பிடிச்சிட்டு உட்காந்துட்டேன் நீங்கள் என்ன பண்ண காத்திருக்காங்களோ இடியப்பம் மசுரப்பம்லாம் சொல்லக்கூடாது கூட உட்காந்துருக்க ஆள்லாம் எதுக்கு இடம் பிடிச்சி கூட உட்காந்த பொம்பளை ஆளுங்க ஆம்பளை ஆளு எதுக்கு உட்காந்த ஒன்றுக்கு போக முடியாதுல்ல எத்தனை பேர் பேம்பஸை மாட்டினாலும் இந்த அன்புக்கு மிஞ்சி உலகத்தில் எதுவுமே கிடையாது உலகத்தில் இதே மாதிரி என் தமிழை எதுலையுமே விட்டு கொடுக்காம நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் இவன் ஏன்டா கத்துறாங்க இவங்க நான் என்னடா மாடா ஊத்து விட்டு வடமாட்டுக்கு வந்திருக்கேன் ஏன்டா ஒரு அருமையான கொட்டை ஓட்டாலு பின்னாடி எதுக்கியா துணியை கட்டினேன் ஒவ்வொரு தலையா எட்டிக்கிட்டு பார்க்குறேன் அந்த அப்படி பார்க்குறாங்க பொம்பளையான்ட்டேன் டான்ஸ் அது பாவம் தான் இப்படி உட்காந்துருக்கேன் ஏதோ பா வயிற்று பொழப்பு எல்லாரும் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் சாமியை நிப்பாட்டுவோமா துடியா சாமி இருக்கா என்னப்பா நீ மிலிட்ரி மாதிரி நிற்கிற என்ன நீ பொம்பளைய பார்க்க வந்தவங்கடா அவங்க மைசெட் பாலன் ரேடியோஸ் வடமதுரை தானே சூப்பர் சூப்பர் மைசெட் கைதட்டு கொடுங்க ஒரு எக்க வச்சு விடு சாமியை லேசா நிப்பாட்டிக்கிறேன் ஹலோ அன்னை தந்தை நான் வணங்கியே அருமை நல்ல
நல்ல நல்ல வந்திருக்கும் சபையை எம்கேஆர் நான் வணங்கி கடிவாட செட்டி வட்டியில கட்டழகி நமக்கு கொள்ளாத முடிமலை ஆண்டி குடியிருக்கிற குங்கும பொட்டழகி அவோய் உனக்கு இந்த ஊர்ல வீரம் குறைஞ்சிருச்சா சொன்ன சொல்லும் மாறாது என் மலையா சொல்வாக்கு தப்பாதுடா அஞ்சு ஜட பரசி வர இறங்கி வாடா இறங்கி வாடா சாமி எம்கேஆருக்கு குலசாமி குலசாமி கருப்பு ஒரு தரண்டிருச்சு எவுள்ள ஒத்துமைய ஆயிருச்சு ஆயிருச்சு நாடு திரண்டிருச்சு ஏ மாமா நாடு திரண்டிருச்சு ஏ மாமா நாடு திரண்டிருச்சு ஏ மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தர எழலாமா ஓடு எலோ 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 எலேலோ எலே எலேலோ எலோ எலோ எழலாமா எலோ அவ்வளவுதான் முடிஞ்சு 15,000 முடிஞ்சுப்பா விழா கமிட்டி இளைஞர் பூரா லேஜா நீர் கட்சி ஏற்படுதாடா பேரன்பு கொண்டு எக்கோ குறைங்க பங்காளி பாலன் ரேடியோஸ் வட மதுரை சூப்பர்யா அருமையான மைச்சல் ஓனர் வரலையா எஸ்கே ஆடியோஸ் பாலன் எழுதி கொடுத்துருக்காங்க ஓனர் பாரு அவர் பேரை சொன்னாலே எஸ்கே ஆடியோஸ் தெரியும் இம்புட்டு பேரை சம்பளத்துக்கு வச்சிருக்கியா இது ஒரு நாடகம் பார்க்க வந்தாளுங்களா விழா கமிட்டி அமைதியா இருங்க மயிரப்பம் அடே இடியப்பம்னா அது வேறடா இது நாடகம் இதில் உள்ளதை மட்டும் கேட்டுக்கிட்டு நீங்கள் ரசிச்சுட்டு போங்க பேரன்பு கொண்டு என் உயிரிழந்த மேலான பாச உறவுகளே எவ்வளோ அரக்க குணம் இருந்தாலும் பசின்னு வந்துட்டாலும் உணவு கொடுக்கக்கூடிய ஆண் சிங்கங்கள் அத்தனை பேரையுமே நான் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குறேன்
பெண்களை பூரா அன்னை தெரசாவா நினச்சி வணங்குறேன். ஆத்தா வணக்காத்தா. பொம்பளையால் கை தட்ட மாட்டியே, எப்படி தட்டுவே? மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற அந்த திமுரு எப்படி தட்டுவே? அதுக்கு தானே தண்ணியை போட்டு புழக்கிறாங்க. தண்ணியை போட்டு கொதக்குன்னு அடி வாங்கிட்டு வெளியே இருக்கும்போது கடுக்குதுடி. நேற்று போட்டு செப்பையிலேயே மீச்சு விட்டாண்டின்ற உலகத்தில் பெண்களுக்கு மிஞ்சி யாரும் கிடையாது. 10 மாதம் சுமந்து பெற்றதுனாலதான் ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் ஐயா கிடைத்தார். அதான் அப்துல் கலாமுக்கே ஓய்ன்ட்டான் பார். அவர் நல்ல மனுஷன், முதலே போய் சேர்ந்துட்டார். அவர் இருந்தாருன்னா பயல கூட ஐயா பூலிப்பு கணேஷ் பயில போடுங்கயான்ட்டு அவரை கெடுத்துருப்பாங்க. என் இளைய சமுதாயம், என் அண்ணன் தம்பிகள்லாம் எங்க நின்று பேசக்கூடாது தம்பி, பேசுகிறாப்புல இருந்துச்சா விழா கமிட்டி இருந்துச்சு அங்கிட்டு உள்ள வாங்கப்பா. ஏன் பேசிக்கிட்டே இருக்கே? நடிகன் பெரிய ஆள்லாம் கிடையாது. நடிகர்லாம் நீங்கள் எல்லாரும் தான் பெரிய ஆள். நீங்கள்லாம் சாதாரண வீட்டு குடும்பத்து ஆளுகளா? நடிகன் என்பவன் நானாக செம்பரியாடு மேய்ச்சவன், விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். பசின்னா என்னன்னு தெரியும், கஷ்டம்னா என்னன்னு தெரியும். உங்கள் அன்பையும் உங்கள் ஆதரவையும் நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பேன்னு தான் ஊருக்கு நாளாக அடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வர வர சுதந்திரத்தை இழக்கிற மாதிரி இருக்கு. ஒன்றுக்கு இருக்க போகிறேன் இந்த தென்னை மரத்துக்குள்ளே, அங்கே 15 பேர் வர்றேன். அன்னைய போட்டா எடுக்கிறேன். நான் சொன்னேன் ஒன்றுக்கு நின்றதுக்கப்புறம் ஏறான்ட்டேன். நான் மனுஷன் தானப்பா, பாடா படுத்துறாங்க. என்ன பண்ண சொல்கிறேன்? என் தம்பிகளை வச்சு நான் என்ன பண்ணேன்? என் தம்பியை பூரா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். அவங்க பூரா இப்போ என்ன தீய பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. எந்த கெட்ட வழக்கம் இல்லைன்னு ஒருத்தன் சத்தியம் போடுறான்னா அவன் விட்டு படம் பார்ப்பேன். இந்த சிரிக்கிறாங்க வார். பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது முதல்ல வாத்தியார் சொன்ன பாடத்தை மாணவர்கள் மனப்பாடம் பண்ணிட்டு போனாங்க. புல்டோ கோள்கள் என்பது நம் கண்டம் எப்படி இருக்குது, இந்தியாவை சுதந்திரம் கிடைச்சது எப்போ, இதைத்தான் படிச்சுட்டு போனாங்க. இப்போ பயல ஊரம் போகிறாங்க. கப்ளிங் என்றால் என்ன, ஓஜ் என்றால் என்ன. இன்னொரு பையன் கேட்குறேன், இடியாப்பம். வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருக்காரு. ஒருத்தர் எந்திரிச்சு கப்ளிங் ஓஜ்னா என்ன சார்னு கேட்டிருக்காரு. அவர் லீவ் போட்டு கொடைக்கானல் போயிட்டார் ஆராய்ச்சி ஒன்று. இது நான் தான் ஆரம்பிச்சு விட்டேன் கப்ளிங் ஓஜன். அதனால இந்த நாடகம் மட்டும் கிடையாது, எந்த கலை நிகழ்ச்சியாக இருந்தாலும் என் அன்பு உறவுகளே ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக தான் பார்க்கணும். எதாக இருந்தாலும் வெறி உண்டு தெரியக்கூடாது. உங்களுக்கு ஒன்று முக்கியம்னா உங்கள் உழைப்பு, உங்கள் காசு, உங்கள் குடும்பத்தை பாருங்கள் எல்லாரும். அதே உண்மை. என் அண்ணன் தம்பிக்கு அதையும் சொல்கிறோம். நாங்கள் நடிகர்லாம் என்ன வானத்தில் இருந்தால் கோச்சேன் ஐயா, ஏதோ இம்புட்டுக்கானு பவுட்ரு போட்டிருக்கேன், என்னை பார்த்தாங்க நான் சைனாக்காரை மாதிரியே தெரியும், அவ்வளோதான். இதே உண்மை. அதே மாதிரி காலகாலத்தில் எல்லா பேரும் கல்யாணம் பண்ணி இது பண்ணிக்கங்கப்பா, இது பண்ணிக்கன்னா அதுக்கு ஒரு சிரிச்சு பிடிப்பேன். அதான் டொங்காஸ் தான். கல்யாணம் ஆகாதாலாம் கை தூக்கு, சும்மா தூக்கு, கொஞ்சம் சிரமந்தேன். தமிழ் செக்ஸ் வீடியோ அவங்களுக்கு கிடைக்கல. பூரா பேரும் இப்போ சந்தை கடைக்கெல்லாம் போகிறாங்க. இங்கிட்ட எது 2 உள்ள தாய் இருக்குமா, 3 உள்ள தாய் இருக்குமா சொல்லுங்க ப்ரோ, மண்டி ஓட முடியலன்றேன். செருப்படுத்து சில பேர் அடிச்சுக்கிறேன், அடிச்சுட்டு பார்க்குறேன் 43 வயசு மண்டை இருந்தா இருக்குவேன் பாரு, இப்படி இருக்காங்க. அன்றைக்கெல்லாம் ஒரு ஆள் காலில் விழுந்து கும்பிட்டாரு என்னைய. ஊராக போறிய ஒரு பொண்ணு வாருங்கண்ணே, உனக்கு வயசு என்ன ஆகுது? 57 நடக்குதுண்டியா. அதுக்கு எது கல்யாணம்? சைட்டாக போய் நீர்மலைக்கு போயிட வேண்டியதானே. கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். இப்போ மசூரை வச்சுக்கிட்டு வர்றேன். முதல்லாம் பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்தா கண்டுபிடிச்சி போடலாம். பொண்ணு இப்படி புட்டா மாவு அடிச்சு மண்டையில் பார்த்தா 1/2 லிட்டரு வேப்பண்ணேன். மாப்பிள்ளை பார்த்தா இருந்தா எலி மீசை கிரிச்சா. போட்டோவுக்கெல்லாம் இப்படித்தான் நிற்பாங்க கிரிச். அப்போ கண்டுபிடிச்சி போடலாம். இப்போ பார்த்தா வர்ற ஓம்பளை ஊரம் 1/2 கிலோ கிரீமு, ஆம்பளை ஊரம் பட்டு வச்சுட்டே வர்ற. எவட பார்த்தாலும் பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி தெரியுது. அன்னைக்கெல்லாம் ஒரு கிளை போய் சொன்னிச்சு, பொண்ணு சூப்பர்த்தா, லட்சணமாக இருக்கு, நல்லா மாப்பிள்ளைய பார்த்துக்க. அந்த பிள்ளை அழுதுருச்சு. நான் சப்பலை பண்ண வந்தவன் போல அவன் அம்பிட்டு மேக்கப். இங்கே இருக்க தாய்மார்களுக்கு தான் தெரியும்.
பசியோட அருமை. ஏத்தா வீட்டுக்காருக்கு சோறு ஓட்டுத்தானே நீ சாப்பிடுவ. யாரா கை தூக்கு, வீட்டுக்காருக்கு சோறு ஓட்டுத்தே நான் சாப்பிடுன்னு சொல்கிறவன் போல. எங்கிட்டு நீ தின்னுட்டு குசிடுவ, வீட்டுக்காரர் வந்து உன் காலை தொட்டு கும்பிடணும். ஏய் புவனேஸ்வரி சோறு ஓடு. இவங்க ஏய் போய் போட்டுனியா. ஏன்னா அப்பெல்லாம் எங்கள் ஐயா செம்புரியாடி மேய்ப்பார். எங்கள் ஐயா வேறு முனியாண்டி. எங்கள் அப்பத்தாவை ஒரு நாளைக்கு 14 தடவை அடிப்பார். ஏய் பட்டு இங்கே வா, என்ன சட்டான்னு ஒரு அறை. எங்கள் அப்பத்தா நான் என்ன செய்ய கொத்த அடிக்கிறானே. ஒப்பு வச்சுன்னு நைட்டு கூப்பிடுவார் உள்ள கப்ளிங்கு. உள்ள வாண்டுவார். எங்கள் அப்பத்தா பிகு பண்ணிக்கிறேன். போ நீ போட்டு அடிச்ச சரி சரி வாங்கலதோ உன்னை சென்னையாக்கி விடுறேன் அப்படின்றார். இப்போ பொண்டாட்டியை அடிக்கிறவன் தொலைஞ்சேன். நிறைய போதையில் போய் பொண்டாட்டியை ஓட்டேன். அப்படித்தான் சட்டான்னு அடிச்சு மாசத்தை பிடிச்சி கலையை இழுத்து பிச்சு சாக்கெட்டுக்கிட்டலாம். அது பாவம் பாவாடையோடு நிற்கிது அது. ஆனால் அந்த தமிழச்சியை நான் வணங்குறேன். அவனை ஒன்றுமே செய்யலை. ஒரு ரூமுக்குள்ளே ஓச்சு பேண்ட் சட்டையை போட்டுச்சு புலந்து எடுத்துருச்சு. ஏன்னா அது கராத்தையில் பெல்ட் வாங்கியிருக்கு. இவனுக்கு தெரியலை. கராத்தில் பெல்ட் வாங்கிட்டு கச்சுக்கா குச்சுக்கான் இருக்கு. இவன் குச்சுக்கா கச்சுக்கான் இருக்கேன். மட்டார்னு சத்தம் கேட்டுருக்கு. அவங்க அப்பா கதவு கிட்ட வந்து அந்த மாப்பிளோட அப்பா டேய் என்னமேனே பார்த்து மெதுவா இதுன்றா. காலையில் வர்றேன் அப்படி. அவங்க அம்மா இருக்குது என்னப்பா இப்படி வெதர்லேயே வச்சு விட்டாவ கொலையாட்டு. இங்கிட்ட வேணா அடி வாங்கியிருக்கேன். ரொம்ப வச்சிருக்கிறானே. அதுலேயும் கல்யாண வீட்டிலாம் பார்த்தா சில பேர் இதெல்லாம் 1/2 கிலோ செயின் இதில் மொட்டை போயிருந்தா என்ன சாப்பாடு குடல் கறின்டுவேன். பார்த்தா முன்ட்டு 100 ரூபா மொய் எழுத மாட்டேன். அம்புட்டின்னு தின்னுட்டு கடைசியில் போய் பொண்ணு வீட்டுக்காரங்களை சண்டை எடுத்து விட்டுருவேன். நல்லா தெரிஞ்சது சாப்பாடு சூப்பரும். சமயக்காரர் எந்த ஒரு திண்டுக்கல் பக்கம் பிரம்மாதம். ஆனால் அவர் ரசத்தில் பூடு போட்டுருக்க கூடாது. அது வந்து ஒமட்டுதுன்னுவேன். உடனே சமயக்கட்டுக்காரனை பாய்ச்சி உருண்டு. பொம்பளையாலும் அப்படி தாத்தா. ஒரு வீடு பால் காய்ச்சி வைக்கிறது லேசு கிடையாது. ஒரு வீடு கட்டுறது லேஜாப்பு எவ்வளோ கஷ்டம். கடை வாங்கி பொண்டாட்டி தாலி கூடிய முதற்கொண்டு அடகு வச்சு, சின்ன புள்ள குளிசை முதற்கொண்டு அடகு வச்சு, ஒருத்தன் 15 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டி பத்திரிக்கை கொடுத்து போனால் பொம்பளையாளு பூரா போயிட்டு உப்பு அரிசியை வாங்கி கொடுத்துட்டு வீட்டை பார்த்துட்டு வர வேண்டியதானே. பொம்பளையாளு பூரா போய் இன்ஜினியர் வேலை ஆக்குறது. வீடு நல்லாத்தான் இருக்குது. வீடு நல்லா இருக்குது. கக்கூசை வந்து இங்கே வைக்கக்கூடாது. நீங்கள் கக்கூசை வந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் கட்டி விட்டு நீங்கள் தெருவில் வெளியே இருந்திருக்கணும். பெட்ரூம் இப்படி வைக்கக்கூடாது. சத்தம் கேட்கணும் டப்புன்னு. அங்கே களி இழுத்து விட்டு வந்துடும். அதே மாதிரி நீங்கள் எல்லாம் சிரிக்கணும். என் தம்பியை பூரா 2 வீலர் பைக்கில் போங்க, ஹெல்மெட்டு போட்டு போங்க. ஹெல்மெட்டை வீட்டில் ஓட்டு போ. பார்க்குறேன் 7 பேர் போகிறேன் ஒரு வண்டியில். 7 பேர் ஓட்டுறையும் பார்த்தா ஆளு மருதமணி மாதிரி இப்படி. இந்த இண்டிகேட்டரில் 2 பேர், அந்த இண்டிகேட்டரில் டூமில் ஒருத்தன், கடைசியில் ஒருத்தன் ஓடியாரேன் டயரை பிடிச்சிக்கிட்டேன். இதில் கல்யாணம் பண்ணி முத போகிறவங்களுக்கு ஒரு முக்கியமான கண்டிஷன். பொண்டாட்டியெல்லாம் பூஜா கல்யாணம் பண்ண எங்கள் அண்ணன் தம்பிகள்லாம் ஒரு சாச்சு இப்படி உட்கார சொல்லு. பொண்டாட்டிய கேட்க மாட்டாங்களே. அவன் பாவம் படபடன்னு போவேன். மொய்யு வல்லையே அவனுக்கு 1000 ரூபா செஞ்சான், அவன் 500 ரூபா செஞ்சுட்டான். நொந்து ஓடிக்கிட்டு இருப்பேன். இவங்க அவன் சுமிதா கையேறா, நான் உங்களை வீடு வரைக்கும் மூட ஏற்றிக்கிட்டே இருப்பேன். அவன் கீரை விழுகலை, போங்க உங்கள் கீரை பிடிச்சிக்கிறேன் சடக்கு. 30ல் ஓரவே 100ல் ஓயிடுவேன். மறுபடியும் கேட்குது, இப்போ எங்கன்னா ஓரைய போமுன்ட்ட 108ல் போகிறோம். கொலை ஆத்துட்டாங்க. யாருக்கிட்ட ரொம்ப சிரிக்கிறது? சாங்கு பாடுவோமா? பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதி கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலைஜம் வந்த ஜாமி அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. இருமுடிய தலையில் சொந்தம் சாமி அதை இறக்கி வைக்க நல்ல
வழி காமி நாங்க இருமுடிய தலைஞ்சு வந்தான் சாமி அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி பம்பா நதி கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேராஜப்பா பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் மலைகளை போட்டுக்கிட்டோம் வர மலைகளை போட்டுக்கிட்டோம் வரோம் சபரிமலை மணிக்கட்டான பார்க்கத்தான போறோம் அந்த மலைகள் நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் கொல்லிமலை ராணிமலை விறகு மலை அஞ்சு மலை கொல்லிமலை என் ராணிமலை என் விறகு மலை என் அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க ஐயப்பா ஐயப்பனை நாடி ஓடுங்க சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா எல்லாரும் கார்த்திகை மாதம் வந்தவனே எல்லாரும் மாலை ஓடுங்க தம்பியெல்லாம் நல்லா போடுவாங்க. மாலை ஓட்ட பீர் அடிக்க முடியாது சரக்கு அடிக்க முடியாதுன்னு இப்போ யாரும் மாலை ஓடுறதில்ல. கூட்டத்தில் யார் யார் மாலை ஓடுவிய? யாரும் போடாத. அப்போத்தான் ஊர் நல்லா இருக்கும். முதல்ல மாலை ஓட்டு ஊரில் பஜனை பாடும் போது 40 கோடி பொங்கச்சோறும் ஒரு 50-60 கிலோ சுண்டக்கல்லையும் கொடுப்பாங்க. இப்போ ஊருக்கு 3 பேர் மட்டும் உட்காந்துக்கிட்டு பிளாக்கில் சரக்கு ஓட்டுற மாதிரி பஜனை வர்றேன். வெள்ளிக்கிழமை பஜனைக்கு வாயா சாமி வா சனிக்கிழமை. அவங்க எப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சுண்டலை எவ்வளோ கலாவிட்டுறாங்க. ஏன் மாலை ஓட முடியலை? இப்போலாம் பூரா கவலைங்குறான். அவனால் ஒன்றும் முடியாது, அன்னத்துவேன். பெண்கள் பூரா ஓம் சக்தி என்னதான் வேணாம்ப்பா, இந்த ஓம் சக்தியை நான் சொல்லிட்டேன், அதை தண்டி பசு சாச்சிட்டிய மறுபடியும் இந்த வருஷம் சொல்லி ட்ரெயினுக்கு என்ன சாச்சி விட்டு தெருவில் தெரிய போகுது. ஓம் சக்திக்கு மாலை ஓட காத்தா. ஓம் சக்தி லேஜான தெய்வம் கிடையாது, துடியான சாமி. அதை ஏன் இப்படி திமுரு கொண்டு போய் பொம்பளை தெரியுன்னு எனக்கு தெரியல. உன் குடும்பம் கஷ்டப்படுது, 4 பேரை போல நல்லா இருக்கணும் தான் ஓம் சக்திக்கு மாலை ஓடுறேன். ஆனால் மாலை ஓட்டு மேலுமருவத்தோட ஐயா திரும்புகிற அப்படியே பெரிய தலைவிட்ட சொல்லுவாங்க. ஓம் சக்தி தலைவி சக்தி. உடனே அவங்க சொல்லுங்க சக்தி, நம்ம மேல்மருவத்தூர் போயிட்டு அப்படியே கோல்டன் பீச், ஓகே, அண்ணா டவர், எல்லாரும் போய் அந்த பிஸ்கட்டுக்குள்ள வளையம் தூக்கி போடுவாங்கல்ல, அதை போடுவோம் சக்தி. உடனே இந்த சக்தி அதுக்கு 300 ரூபா சார்ஜ் போட்டுறேன் சக்தி. போகும்போது ஓட்டுநர்கள் கவனம் சிதறனா எந்த ஒரு பயணமும் கடைசி வரைக்கும் நிறைவாகாது. ஓட்டுநர்கள் என்பவர்கள் 18ஆம் படி கருப்பனுக்கு சமம். ஓட்டுநர்கள் ஒரு மாஜமான பொம்பளைய ஆஸ்பத்திரி கூட்டு போகும்போது எல்லாரும் தலையில என்ன வைப்பிய? வேப்பங்குலை. அதே மாதிரி ஓம் சக்திக்கு போகிற பொம்பளை பசுக்கு முன்னாடி முட்டுக்கான வைக்க வேண்டியதானே. 450 கிலோவா கண்ணாடி ஊரான் கட்டி விட்டு அவன் இந்த டிரைவர் என்ன ஒன்றுமே தெரியலை, கிளீனர் கவக்கம்ப வச்சு தூக்குறேன், தலையை உள்ள விட்டே ஓட்டுங்கண்ணே, பட்டான்னு வேகத்தில் விட்டேன், கொலை ஊரம் மறைச்சிச்சு கொண்டு போய் சாச்சிட்டேன் கடனுக்குள்ள. அதுலேயும் வந்து சாமி சாமி கூட போகிற ஆளுக்கு சாமி பாட்டு தானே முக்கியம். மாரியம்மா எங்கள் மாரியம்மா எங்க இந்த ஊர்ல இருந்து கிளம்புற வரைக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் போயிடுச்சுன்னா சின்ன சின்ன முருகையா புறா. உடனே கடைசி சீட்ல இருந்து ஒரு சக்தி தலைவி சக்திக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. சக்தி அடுத்த டூர்ல நான் வரல. உடனே அவங்க ஏன் போவண்ணா சக்தி, என்ன சாங் போடுறீங்க? கட்டிப்பிடி எல்லாம் இல்லையா, நிலா காயுது போடலாம், யமுனா நதி மதினி மத்தோட வாரேன், அந்த பாட்டை போட்டு விட்டேன். மதினி நான் மத்தோட வாரேன். இந்த சத்திய போறான் பருப்பு கடைஞ்சு திங்கலாமா, அவன் இந்த கொத்தோட கொடுக்குறேன் மட்டார்னு கொடுத்து அந்த தண்டி பசச்சாச்சு வீடு சுத்திக்கிட்டு இருக்கு, கிரிச்சா பிடிச்சான்னு அதை ஒரு சக்தி வீடியோ எடுக்குது. இங்க பாருங்க சக்தி, எல்லாரும் பசு எப்படி கவுந்து கிடக்கு பாருங்க, மைத்த புடுங்குச்சு. கவுத்து விட வர்றியா? அந்த டிரைவரே வந்தாண்டா.
கேபிஆர் டிரைவர் சார்பாக 101 ஆரம்பத்தில் 100 ரூபா கொடுத்த வழங்குமாடா. நாமக்கல்லேருந்து 100 ரூபா கொண்டு வந்தாரா, அவரை வண்டி ஏற்றி விடு, வீட்டுக்கு போட்டோம். விதி ஆண்கள் பூராமே பொம்பளையாள்லாம் ஆம்பளையை பார்த்து திருந்துங்கத்தான். ஆம்பளையாள் மாலை ஓட்டுக்கு போகும்போது பார்த்துருக்கியா, எந்த சத்தமும் இருக்காது. இருமுடி கட்டி ஒரு ஆள் தலையில் வைப்பாங்க. அவன் ஆனந்த கண்ணீரோடு போவேன். அவன் என்ன நினச்சி போவேன்னா, எல்லாருக்கும் நம்ம மொய் செஞ்சோம், பூரா பேர் ஆப்பிளும் பிஸ்கட்டும் கொடுத்துட்டாக்கல, வரும்போது பஞ்சாமிரதம் எப்படி வாங்கிட்டு வருது. ரெண்டாவது அவனுக்கு கணேசி புயல கூட இருக்காது, அதை நினச்சிட்டே போவேன். பின்னாடி இளவட்டம் பூரா வெற்றிவேலு முருகனுக்கு அரோகுரா, வீரவேலு முருகனுக்கு இவன் இருமுடி கட்டி போகிறாள் அரோகுரா. ஒவ்வொரு ஆள்கிட்ட சுரண்டுவேன், பாலமுருகா புயலை பாக்கிட்டு இருந்தா கொடுப்பா, பழனி வரைக்கும் மண்டை காய் ஓட்டா ஓட்டா. கரிவாடன் செட்டிப்பட்டி ஜேஜிபி பயலுகடா கொட்டூரம்மா முன்னாடி 3 பின்னாடி இந்த தண்டி பக்கெட்ரா, பக்கெட்டு பயலுகடா கொட்டூரம்மா. வானே வானே சோக்கர்னு வாடா, அடங்கொத்தா தாயம்டா. சர்வீஸ் எர்த்து மூவிஸ் அண்ணே, பேரே சர்வீஸ் தானா? வெள்ளச்சட்டை மூத்தவரே அண்ணே இங்கிட்டு இருக்கா. திண்டுக்கல் மாவாட்டம், காலை மாவாட்டம் தான் எழுதியிருக்க. என்ன மாவாட்ட? உளுந்த போட்டு ஆட்டு முண்டை. திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் கூட போடலடா, திடுங்கல் மாவாட்டம். வேட சந்து வேடசந்தூர் வட்டம் நல்லம்மனார் கோட்டை. நல்லமனார் கோட்டை கிராமம் முனியம்பட்டி ஆர்கே பெருமாள் டிப்பல் லாரி சர்வீஸ் எர்த் மூவர்ஸ் எம்கேஆர் அன்பாளையத்துக்கு ரூபாய் 501. மக்கா தாசில்தார் கொடுக்க வேண்டிய மனு மாதிரிடா. உங்களெல்லாம் நான் அண்ணன் தம்பி நினைக்கிறதுக்கு நான் என்னையே எரிச்சிரு. 300 ரூபா இருக்கா, இன்னும் 200 ரூபா கொடுத்துட்டு போ, ரவுண்டா இருக்கட்டும். குலாளர் சாவிய வாகனன் சாவிய கணமா அண்ணே, இது என்னண்ணே படிவேன். குலாளர் சாலிய வாகனம் மக்கள் இயக்கம் திண்டுக்கல் மாவட்டம் தலைவர் சிவலிங்கம் கருப்பசாமி கார் கன்சல்டிங் உரிமையாளரும் பி சிவலிங்கம் அவர்கள் என்னை பாராட்டி ரூபாய் 301 எங்க அண்ணனுக்கு எனக்கும் கொடுத்துருக்காங்க. டான்ஸு அவர்களுக்கு சேர்த்து ஆளுக்கு 100 ரூபாயா? இந்த தண்டி இது வச்சுக்கிட்டு நீ 100 ரூபா 300 ரூபா தரையாக்க என்ன? தலைக்கு 200 ரூபா தானே. அது எங்கன்னு இருக்கு எங்க அண்ணே சிவலிங்க அண்ணே, நீ தானே? இங்கே வாடி என் செல்லாம் கொடுத்து விட்டு போய் உக்காந்துட்டு அடி ஆண்டி நீக்குறோம். நீ எனக்கு பெரிய தமையன் தானே? கண்டிப்பா நக்குறதுக்கா 300 ரூபா கொடுத்த, இன்னொரு 300 ரூபா விடு. சட்டியை கலட்டு, இந்த சட்டியை கட்டிட்டு மருதமணி மூஞ்சில் ஓட்டு விடு, பருவு போட்டோம். ஆனால் சில பேர் பப்ளிக்கில் டீ கடையில் காசு கொடுக்கறதுக்கு இப்படி தூக்குவாங்க, பார்த்தா தலை ஓதம். இந்தா அதுலேயும் இப்படி சட்டி அப்படி தூக்கிட்டு எடுப்பேன், பூரா கண்ணாக இருக்கும். அப்படித்தான் ஒரு ஆள் தூக்கி எடுத்தார், பள்ளிக்கூடத்து போய் பின்னாடி நின்றவன், என்னென்ன பின்னாடி கல்கோனா மிதக்குதுன்ட்டு. ஆமாம், இவருக்கு ஒரு ஆள் போடுங்க, நல்ல வசதியாக இருக்காப்புல. பூரா எங்கள் அண்ணன் தம்பி தான். இந்த உலகத்தில் இந்த கோமாளி எம்கேஆர் மட்டும் கிடையாது, நாடக குடும்பங்கள் அத்தனை பேருமே சம்பாரித்த ஒரே சொத்துனா இந்த உறவுகள் தான். அவ்வளோதான். வடமதுரை அன்னதான குரூப் ரமேஷ் சரவணன் ஜிவா நாகூர் சார்பாக ஒரு பேப்பர். அமௌண்ட் இங்கே இருக்கா, நீ ஆட்டை போலாம் பார்க்குறியா? காசை வட்டி போட்டுருவோண்டா. அண்ணே இல்லையாப்பா. எலிப்பட்டி முத்துச்சாமி, புத்தூர் பாலே, எலிப்பட்டி சங்கரு, மூணாண்டி வட்டி மாரிமுத்து, கோப்பம்பட்டி ராமராஜ் எம்புட்டு. நீ என்ன ஃபைனான்ஸ் பூரா நீயே வச்சுக்கிற? என்ன கொடுங்க ப்ரோ, வண்டிக்கு டீசல் போடணும்.
இந்த காணிக்கையா? ஓம் நமோ நாராயணா நமக. பால் பண்ணை நந்தவனம்பட்டி கோபால் பால் பண்ணை சார்பாக எம்கேஆர் தம்பிக்கு இதுக்கு தேவையில்லாமல் போட்டு இதில் எத்தனை 20 ரூபா செல்லாமல் கொடுத்தியோ. ஓம் விக்னேஸ்வர. வெள்ளி செவ்வா துர்க்கைக்கு விளக்கு போடுங்கோ. இன்னும் 50 100 வாங்காத ப்ரோ, 500 1000 வாங்கு. அப்படித்தான் சில பேர் செல்லாத நோட்டை கொடுத்து போடுறாங்க. நான் ஒரு கடையில் கொடுத்து என்னை பெட்டி கடைக்காரன் நோத்தங்க மாட்டேன். இப்போ நோட்டு செல்லலைன்னா நாடக நடிகர்கிட்ட மாற்றி விட்டுறது. அவன் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அன்னைக்கு பற்றி ஒரு ஆள் 2000 தாள் 10 வருஷத்துக்கு முன்னாடி 2000 தாள் கொடுத்த உடனே நான் பெருமையாக பேசினேன். இந்த கூட்டத்தில் 2001 ரூபா கொடுத்த என் சிங்கமே, உனக்கு தலைப்புள்ள கருப்பேன் பிறப்பேன், உன் பொண்டாட்டி நல்லா இருக்கும், இன்னும் ஒரு சப்போட்டை ரெடி பண்ணு, உனக்கு எல்லாமே நல்லா இருக்கும். நோட்டை பிரிக்கிறேன். 7 இடத்துல கிழிஞ்சிருக்கு. என்னென்ன கிழிஞ்சிருக்குன்னேன். கோத்தா போடு புடு அப்படின்னு அவன் என்ன பிடிச்சி சூம்புறதா. ஆனால் விழா கமிட்டி உண்மையிலே சூப்பர் உழைப்புப்பா. அருமை அருமை. சொல்ல விடு, உன்னை யார் விசிலடிக்க சொன்னா? விழா கமிட்டி அருமையான உழைப்பு. உள்ள மட்டும் 300 பேர் தெரியாது. அதுக்கு வேலை கட்டுங்க சுடவ. அதில் இந்த பெரிய ஆளுகள்லாம் இந்த பெரிய மனுஷன் பூரா பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறணும். எங்கள் அப்பைங்களத்தையும் சொல்கிறேன். சின்ன பயலுக தண்ணி அடித்தா அவன் பக்கத்தில் போகாத. ஆனால் நீ ஊத்துறிய, உதுத்து விட்டு போய் சின்ன பையில கம்மாயில் உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெரிய ஆள் போய் எனக்கு ஒரு 2 ounce ஊற்றுங்கடா. பெரியப்பா போங்க வரியப்பா, உங்களுக்கு எனக்கு வித்தியாசம்லாம் போயிடும். ஊத்துங்கடா வெண்ணமேனே. விழா கமிட்டி ஹலோ. வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு உள்ளூருக்காரங்க ஒத்துழைப்பு கொடுங்க. பாதம் தொட்டு கேட்குறேன் தம்பிகளா. அடே நீங்களே பேசிக்கிட்டு இருந்தால் அது நாடகமா என்னடா? அது சாரினேன்னு உன்னையத்தையும் சொல்கிறேன். ஏன்டா நோண்டு. இதில் சில ஊர்லாம் பார்த்தா அன்பாளையத்துக்கு நாடகம் பேச வருவாங்க, நம்ம ஆதரவற்ற இல்லத்துக்கு. அப்படி வரும்போது ஒரு பெரிய மனுஷன் என்கிட்ட வந்து சொன்னார், இந்த சின்ன வயசில் இத்தனை பேர்த்துக்கு கஞ்சி ஊற்றி இங்கே இடம் கொடுத்துருக்கியப்பா, நீ நல்லா இருக்கணும் தம்பின்னு சொன்னார். நான் அவர் காலையில் விழுந்தேன். ஏதோ நான் ஏழை குடும்பத்தில் பிறந்தையா, அதனால் பசியோட அருமையும் கஷ்டம்னா எனக்கு தெரியுமையான்னு. அவர் மறுபடியும் அன்பாளையத்து சோபாவில் உட்காந்துக்கிட்டார். போகும்போது எண்ணத்தை கொண்டு போகிறோம், நீ நல்லா இருக்கணும்ப்பா. போகும்போது நம்ம எண்ணத்தை கொண்டு வரேன்னு சொன்னே ஏன் செருப்பு தூக்கிட்டு போயிட்டேன். பிதி ஒரு பாட்டு பாடுவோம். நீங்கள் ஜெயிலில் பேசிட்டே இருந்தால் முடிச்சிருவேன். அப்போ ஹலோ முடிச்சுட்டு டான்ஸை போட்டு பிணைஞ்சு எடுத்துருவேன். தென்பாண்டி என்ன பாண்டி எது பாண்டி, தங்க பாண்டி பால் பாண்டி செல்ல பாண்டி, எத்தனை பாண்டி ஊருக்குள்ள இருந்து என்ன செஞ்சாங்க நம்ம தென்பாண்டி ராமேஸ்வரம் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பேக்கரம்பில் பிறந்தார் ஏபிஜே அப்துல் கலாம். யாரு என்ன சொல்லுதங்க ஞானத்தங்க, இந்த உலக நாட்டுக்கு பயங்காட்டின ஒரு உத்தம தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் என்று மாறுதட்டி மேடையில் பாடுதங்க. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் எங்க தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ஏ ராம ஏ ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருப்பது பேய்கரும்பா அவர்தான் அப்துல் கலாயா. ஏவுகணை அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடித்து அணு ஆற்றலையே உடைச்சிட்டாரு. வெற்றிகளே குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா. ஐயதன் பாண்டி ராமேஸ்வரம் பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா.
செல்லு பிளந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவராய் கள்ளிவளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காணு சொன்னாரையா ஏதன் பாண்டி ஏ ராம ராம ராமநாடு ஏ ராமேஸ்வரம் ஏ படுத்திருப்பது அட பேய்க்கருப்பா அவர் தான் அப்துல் கலாயா பின் மீது கனகே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா பின் மீது வானத்தில கனைய வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா தென்பாட்டி ராம ராம ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் அடுத்திருப்பது பேய்க்கரும்பா அப்துல் அப்துல் கலாமுக்கே இந்த நிலைமைன்னா நான் என்ன செய்ய இதுவே இடியப்பம்னா கத்திருப்பாங்க இந்த இடியப்பம்ட்டேன் திருப்பதி டிராய்ட் ஒர்க்ஸ் தென்னம்பட்டி பைபாஸ் நாள் ரோடு வடமதுரை அனைத்து டிராய்டர்களுக்கும் சிறந்த முறையில் பழுது நீக்கப்படும் எனக்காக அம்பளிப்பு ஏய் இதுவா எவ்வளோ எவ்வளோ கொடுத்துட்டியா டூட்டியில் கட்டாரு சிபி டிரான்ஸ்போர்ட் முருகன் துணை வடமதுரை மணி ஆனந்த் கோகுல் பாலன் மணி புட்டு பேர் சேர்ந்து 100 ரூபாயா சரி விடு என் தம்பிகளை மன்னிக்கிறேன் இல்லை இந்த பேப்பர்ல எங்கே எடுத்தாங்க என்றும் தீராத காதல் ஆள் ரெடி பண்ண சொல்றேன் என்றும் தீராத காதல் டிரைவிங் பண்ணும்போது மண்டி போடுவேன் டிரைவிங் ஜிபி கோபி சார்பாக 50 ரூபாயா இதை வச்சு நான் கஞ்சி ஊத்தேன் வடமதுரை டெய்லர் கோபி சார்பாக 201 ஜெயக்குமார் டெய்லர் வடமதுரை 201 கரிவாடம் செட்டிப்பட்டி ஜேஜிபி ஆபரேட் வீரமணி பரத் சபரி லட்சுமணன் சார்பாக 400 சரி 400க்கு பக்காடி லெமன் எடுத்து கொடு ரைட்டு வர வர பிளாக்கில் சரக்கு ஓட்டுற மாதிரி ஆகி போச்சாடா எல்லா செட்டையும் உள்ள வச்சுக்குவேன் அத்திப்பட்டி குளம் செல்வராஜ் சார்பாக ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழை பாடியதற்காக ரூபாய் 101 நன்றி ப்ரோ கொஞ்ச நேரம் பெண்டிங் வச்சுட்டு அப்புறம் வா பொழுதுனைக்கு வரக்கூடாது எஸ்கே சுந்தராம் மகன் எஸ்கே சிவபெருமாள் எஸ்கே சக்கரை செட்டியார் குடும்பம் சார்பாக ரூபாய் 201 நன்றி உறவுகளே எல்லா ஜாமியும் உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய முத்தாளம்மே இந்த மாரியம்மே எல்லா ஜாமியனோட வரலாறு அந்தந்த கிராமத்துக்கு தெரியும் 18ஆம் படியா எல்லா மக்கள்கிட்டையும் அந்த கேள்வி இருக்கு 18ஆம் படியா அந்த கதவை மட்டும் வருஷத்துக்கு ஒரு நாள் ஏன் திறக்கிறாங்க இது நிறைய பேருக்கு தெரியல இந்த 18ஆம் படி அழகர் கோயிலுக்கு போன எங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருந்தா கை தூக்குங்க எனக்கு குலஜாமி அதே தம்பி அந்த கதவு எதுக்குற அடைச்சு கிடக்கு அதுல ஒருத்தன் கேட்டேன் அவன் அகராதி மயிரா சொன்னேன் கருப்பனும் இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜாமியும் இந்த முடிமலை ஆண்டி முத்தாளம்மே மாரியம்மே இது எல்லாமே துடியா இருக்கா அண்ணே வந்துடுவேன் கருப்பேன் அண்ணே வந்துட்டா சும்மா நிற்க மாட்டேன் தங்கச்சியை தேடுவேன் மலையாளம் நாடை விட்டு வந்தவனையே தங்கச்சியை பூரா 7 கன்னிமார்கள் முத்துமாரி முத்தாளம்மே தீர்த்தக்கரா பொன்றாக்கு காளியத்தா பத்திரகாளி இதுக்கு பூரா அன்னை இல்லாத மலையாள நாட்டில் நாங்க இருக்க மாட்டேன்னு வந்ததுதான் இந்த சாமி பூரா அன்னை வரப்போறேன் தங்கச்சியை தேடுவேன் தங்கச்சி வரப்போகுது எக்கோ வச்சு கொஞ்சம் சார் போய் கருப்பனுடைய வரலாறை சொல்ல போறேன் எத்தனை சாமி வருதுன்னு பார்க்குறேன் அதே மாதிரி இந்த இளைஞர்கள் யூடியூப்ல முகம் தெரியும்னு எவனாவது ஆடினேன்னா செப்பை இறக்கே விடுவேன் ஆடினவே அங்கிட்ட ஆட மாட்டேன் இங்கே தான்டா வர்றேன் கேமராட்ட வந்துருந்தா கேமராட்ட அவங்க தள்ளுங்க பூரா கேமரா லென்ஸ் தெரியல இவன்
அப்படி வந்தா என்ன பண்றீங்கன்னா ஊசியை வச்சு குத்தி விடுங்கடா. இன்னைக்கு தாண்டா சாண்டை தூக்கிட்டு ஓட போறாங்க அவங்க. கருப்பு ஹலோ ஹலோ இன்னும் கொஞ்சம் சார் போய் ஹலோ இந்த வர்ணிப்பை எல்லாரும் உங்க மனசு நோகி உங்க கஷ்டங்களை நினைச்சு இந்த சாமியை மட்டும் நினைங்களேன். உங்களை அறியாம கண்ணீர் வரும், இல்லைன்னா உடம்பு புல்லரிக்கும். அப்படி அடிச்சுட்டா நீ ஆடிரு, சாமி ஓன்ட்ட வந்துடும். இன்னையிலேருந்து உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. இது உண்மை. நான் பப்புன்னு வேஷம் போடுறது அது வேற விஷயம். இது எங்கள் தொழில். என் தொழிலே கோமாளி வேஷம்தான். ஆனால் நாங்கள் பரம்பரை கூடாங்க. ஆடாத சாமியை ஆடுமுன்னு அதுக்கு தான் உள்ள சொல்லுவேன். இப்போ 18ஆம் படியான வரலாறை சொல்ல போகிறேன். இந்த ஊரில் கண்டிப்பாக கருப்பேன் இருக்கேன். இப்போ வர போகிறேன். ஸ்டாண்டை தூக்கிட்டு ஓடணும். இங்கே இருக்க ஆள் ஊரா கம்பிக்குள்ளேயே கடந்துக்க கட்டில் கட்ட மாதிரி. ஹலோ ஏப்பாப்பா ஃபோன் பேசணும் போதும். அங்கிட்டு போ. இந்நேரத்தில் என்ன ஃபோன் வருது கப்பலிங்க. சைடில் இருக்க எல்லாரும் உட்காரு, அவளை தான் சொல்ல முடியும். நான் உட்காருன்னு சொல்ல நாளை பொண்ணு என்னையும் அங்கிட்டு போய் கோத்தாமே வரட்டும்டா பொழப்பம்டான்டுவேன். பூரா என் தம்பியை என்ன பண்ணுவேன், என் தம்பி எவ்வளோ தூரம் வந்ததே உங்கள் பாதம் தொட்டு நன்றிப்பா எல்லாத்துக்கும். அவ்வளோதான் என் தம்பியை நல்லா இருக்கணும். எங்கள் அன்னைக்கு பூரா இடம் பிடிச்சிக்கிச்சு எங்கிட்டு. எங்கள் ஆத்தாக்கா பூரா இங்கே வாரு பொம்பளை ஆளுக்கு. ஆத்தா உன் நினப்பு பூரா வீட்டில் தானே இருக்கேன். பிரித்து கசியுதா, சுச்சியை போட்டு விட்டோம்மா, மாவு புளிச்சிருச்சா. இதில் நிறைய பொம்பளைய புருஷனை தேடும். எங்கே அந்த காலி போயில காணா, அவன் பாட்டு கேட்கிட்டு பாஞ்சிருவானா விதி. ஹலோ ஹலோ அமைதியா இருங்க. இலை முண்டை நீ ஏற, இவன் வேற வெத்தலையை போட்டுக்கிட்டு கவட்டுல துப்பிட்டுமே. ஹலோ வடக்கே வளநாடு பழி கொண்ட நன்னாடு, தெற்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணா பூமி 6ஆம் பள்ளி கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாளா அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாடு முப்போகு விளையக்கூடிய செல்வஞ்செழிப்பா இருக்குடா மலையாள சீமை. அந்த மலையாள நாட்டை அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு அந்த நாட்டு சாமி அங்கே தொட்டி கட்ட மறுக்குது. அரசனுக்கு பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அப்ப மலையாளத்து மக்கள் எல்லாம் நம்மளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த அரசனுக்கு இந்த சாமி ஊரா கண்ணு இருக்கா கண்ணுலையா ஒரு வாரிசு தரமாட்டுது என்று மன்னவாரி தூத்தி திட்டி தீக்குதுடா மலையாள நாட்டு சாமிய. மலையாள நாட்டு மக்கள் எல்லாம் அப்ப காசி நல்ல மாநகரம், காசி மாநகரத்துல காசி விஸ்வநாதே சிவனுடைய அருளோடு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைய பெத்தெடுக்க இந்த விஷயம் அறிந்த மலையாளத்து அரசே, ஏ காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு வாரிசா தாடா என்று சொல்லி கண்கலங்கி மண்டி ஓட்டு மடிப்பிச்ச கேட்கிறேன் மலையாளத்து அரசே. அப்ப காசி விஸ்வநாதே அவன் சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளையும் விவரம் தெரிஞ்சு ஊட்டி ஊட்டி செல்லமாக வளர்த்து மாறேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் தாரவாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் நான் மனதார தாரவாக்குறேன். இதை மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில வளர்த்து ஆளாக்குடா என்று சொல்லி தரவாத்தேன் காசி விஸ்வநாதே. இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு வந்த நேரம் மலையாள நாட்டு மக்களுக்கு அங்க சந்தோஷம் பொறுக்கலே. வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குதுடா 60 பிள்ளையும் மலையாள நாட்டு மக்க. இந்த 60 பிள்ளைய வளர வளர
முப்போகம் விளைஞ்சு செல்வஞ்சலி பறந்த மலையாள சீமை பத்தி எரியுது நாடு பஞ்ச நாடாகுதப்பு. இந்த விஷயம் அறிந்த மலையாளத்து அரசே நம்ம பாட்டங்க காலத்திலிருந்து இந்த பஞ்ச வந்ததில்லை. இந்த பஞ்ச வர காரணம் என்ன? எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டும் குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்சிறஞ்சிரும். அங்க பேச விடாம கோடாங்கிய வாய கட்டி போறோம். அப்ப மலையாளத்து அரசே அப்ப இந்த குறி சொல்ல இனி நாட்டுல ஆளுலையா? அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து ஒரு மாளு பண்ணி அதிகால 6 மணிக்கெல்லாம் மலையாள நாட்டுல மண்டு குறி பார்க்கையில அந்த கோடாங்கி சொன்னானா, காசி விஸ்வநாதே தாரவாத்து கொடுத்த 60 பிள்ளையும் இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து உருமாறி ஒத்த பிள்ளைய நிக்குதுடா. இவன் புள்ளா கருப்புடா, இவன் ஆரடி வெங்கடா, இவன் ரோஜக்கார சாமிடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் இவன் கட்டு கடங்க மாட்டான். இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு புரு என்று சொல்லி பாக்கு மரம் பொழந்து ஒரு வெங்கல வெட்டி செஞ்சு அடைச்சிட்டான்டா மலையாளத்தான் என் கருப்பனை பெட்டிக்குள்ள. அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது. அப்ப பெய்யாத மழை பெருமழை பெஞ்சு புத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய. என் கரை புரண்டு ஓடுது என் மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டிய மருதுடா தன்னந்தனியா கீநாட்டுக்கு ஒத்தையில. அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்க இருக்க இடம் இல்லைன்னு என்னைய கீநாட்டுக்கு விரட்டுது. நான் கீநாடு தமிழ்நாடு போய் நான் எந்த திசையில உக்காந்து நான் எந்த மக்களை காக்க போறேன்? அப்ப அழகு மலைக்காடு என் அருவி மலை சோங்க அந்த 18 மந்திரவாதியும் அழகு மலை வனக்காட்ட மந்திரம் செய்ய வருங்காலாம் மலட்டாட்டு தண்ணில இறங்கின என் கருப்பேன் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கிட்ட. அந்த 18 லாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா 18ஆம் படியாய். உனக்கு ரோசா மங்கிருச்சா கருப்பு? என்ன நினைக்கிற? இல்ல ஆடுன்னு அருவா மலங்கிருச்சா? உனக்கு ரோஜா இருக்கா இல்லையான்னு இந்த நாட்டு மக்க மகிமை அறியணும்டா. என் 18ஆம் படியா என் துண்டி கருப்பு நார வரக்கல என் 48 மடக்காவ கரண்டா உன் கச்ச கணக்குதாடா. ஏன் இந்த தாமதம்? அண்ணே வந்து நேரமாச்சு தங்கச்சிய தேடுறேன். இந்த கூட்டத்தில் எந்த பத்தினி மேல குடியிருக்க என் முத்தாலம்மனும் அரியம்மனும் என் காளியம்மா பத்திரகாளி என் தீர்த்தக்கர புன்றாக்கு உனக்கு பேரு வச்சது உண்மையானா கொஞ்ச நேரம் நீ என் திரி. அது ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள இந்த கரிவாடன் செட்டிப்பட்டியில குடிக்க ஊரலில்லே பாட்டங்க காலத்துல உங்களுக்கு குடிக்க கஞ்சி இல்லே. நிம்மதியா கையெடுத்து கும்பிட சாமி இல்லே. பிறப்ப நல்லா பெரங்கோடியாக்குறேன் பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன். இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லைன்னா முப்பாட்டே ஆண்ட சாமி இந்த ஊர்ல அம்மா ஆண்டு போயிரமுன்னு 12 வருஷம் பாராமலையில்லே கரிவாடன் செட்டிப்பட்டியில 12 வருஷம் உங்க பாட்டங்க குடிச ஓட்ட நாளையில பாராமலையில்லே இந்த நாடு பஞ்சம் போகுது.
அப்ப நம்ம கிளவி பிள்ளைகளை கூட்டி நம்ம கிளவி அழுதுச்சா, நான் எப்படி இந்த பஞ்சத்துல இந்த மக்க வளர்க்க போறேன், நான் எப்படி இந்த பஞ்சத்துல இந்த பிள்ளை வளர்க்க போறேன், பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க முடிமலை ஆண்டிய. அப்போ ஊருல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி இந்த முடிமலை ஆண்டி கூட உள்ளறங்கி இங்க தலைய குளிக்க ஆடையில இங்க கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயமா மழை வேஞ்சு நம்ம கிளவி காட்டுல போய் மயிலு கீரை ஒடுங்கி இந்த மக்க வளர்க்குறாடா. அப்ப கோடை மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கீரை ஒடுங்கி புள்ள வளர்க்குறாடா. வீரம் பத்தலையாடா இந்த முடிமலையானுக்கு, வீரம் பத்தலையாடா நீ ரோஜாக்கார சாமிடா. இந்த மக்க தாண்டா உன்னைய பார்த்து பயப்படணும். கொஞ்ச நேரம் அந்த கூட்டத்தில் எந்த குதிரடா, இந்த கூட்டத்தில் உனக்கு சொந்த குதிரை அது நலையில உங்க கிளவி ஓடையில. இந்த முடிமலையானுக்கு இந்த முத்தாலம்மனுக்கும் மாரியம்மனுக்கும் உங்க கிளவி நம்ம இங்க மாலையும் தேங்காய் வளமும் பூஜை சாமானும் வாங்க கூடாதுன்னு அந்த சாமிக்கு பூரா அப்ப கிளவி சொன்னுச்சா. நம்ம இங்க மாலையும் தேங்காய் வளமும் நம்ம சாமிக்கு வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டியே இந்த கிளவே மயிலக்கால 2 ஊட்டியே அங்க கனத்த நல்ல நெல்லு முட பாறையத்தி இந்த முடிமலையானுக்கு வளர்த்த காரி மாடு 2 ஊட்டியே. மதுரை 5 லட்ச வீதியா அம்பியாபதி பட்டணம் போய் மதுரை மீனாட்சி பட்டணம் போய் நம்ம கிளவே அங்க தாளம் போ அசத்துக்கு நம்ம கிளவே தல்லாகுல ரோட்டுக்கு சிரிச்ச முகத்துக்கு அங்க சிம்மக்கல்ல வீதிக்க அத்தீரம் வாசத்துக்கு இந்த முத்தாலம்மனுக்கு அண்ணக்கல்லு ரோட்டுக்கு வாடடே. அங்க தேங்காய் வளத்துக்கு கிளவேடலை கிளவா கிளட்டும் போயில எந்திரிடா. அங்க தேங்காய் வளத்துக்கும் கிளவே தேரு முட்டி வீதிக்கும். இந்த முடிமலையானுக்கு கொட்டு உருமாளுக்கு இந்த ஆண்டி சாமிக்கு நம்ம கிளவே கோரிப்பாளையம் ரோட்டுக்கு அங்க பூப்பாரம் தானே ஆத்தி இந்த ஆண்டி சாமிக்கு புள்ள மாடு 2 ஊட்டிய. மதுரை ஒத்தக்கடை வழியில மாட்டு வண்டி வரும்போது பூ அடக்கி பாண்டி முனி வண்டிய மறிக்கிற. அப்ப நம்ம கிளவே சொன்னானா, ஆத்தாடி ஆத்தா இந்த பூ அடக்கி இந்த பொல்லாத முனி வந்துருச்சு. நான் மனசில அன்னிதினமும் மண்டியிட்டு வேண்டிய என் கருப்பனையும் முத்துமாரியும் முத்தாலம்மனும் காலாமுடா. அப்ப வண்டி மூக்காணி கட்டையில கிளவே உக்காந்து அட தட்டுடா மாட்ட போவான். இந்த சாமி எந்த சாமிக்கும் புடி கொடுக்க மாட்ட. வாடாடே தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா வாடாடே. தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா. தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா. தாஞ்சாடும் விச்சருவா ஆண்டி சாமி விச்சருவா. நீ ரோஜாக்காரன் தானடா. வயசாகி போச்சா எந்திரிச்சு விளையாடு. வயசாயிருச்சா கச்சா கணக்கு தானா எந்திரிச்சாடுறா கருப்பு.
ஜாமி சல்லடமா ஒட்டி வைக்கும் கால்களுக்கு உதிரி பூவு சல்லடமா ஜாமி சாமி ஊரா வயசாகி போய் கிடக்குறா ஏன் பயப்படுற எந்திராடா இறங்கி வா கொஞ்சம் வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு உள்ள பூவு சல்லடமா ஜாமி சல்லடமா கால்களுக்கு சாமி கால்களுக்கு முள்ள பூவு சல்லடமா ஜாமி சல்லடமா குதிச்சு வைக்கும் கால்களுக்கு குமுதமப்பு சல்லடமா உனக்கு சல்லடமா விளையாடு அழகு மலை உனக்காடா அந்த அழகர் கோயிலே விட்டு கொஞ்ச நேரம் எங்க ஆத்தா முத்தாளமையன் இந்த மாரியம்மனை கூட்டிக்கிட்டு நீ ஏன்டா பயப்படுற நீ ஏன் பயப்படுற சாமி பயப்படாமா சரி ஒரு வாட்டி சொல்றேன் காசு வேணாம்டா பையோட்டி சீமை அரமணையூர் பிபிகே மின்னல் பாய்ச்சி என் தம்பிகள் சார்பாக 201 ரொம்ப நன்றிடா தம்பிகளா 3 தடவை சொல்ல வச்சுட்டானே வந்தாண்டா டிரைவர் வெள்ளா கமிட்டியில் கொடுங்க நீ ஒரு ஆள் போதுமாப்பா ஊரை சரி கட்ட அம்புட்டு பேர்த்தையும் கிளப்பி விட்டியா நான் நட சித்த வைத்தியமான கொடுத்தேன் சாமி வர்றது நல்லதான்டா எஸ் சரவணன் தமிழ்நாடு மெடிக்கல் அண்ட் ஜெனரல்ஸ் எங்களிடம் அனைத்து விதமான ஆங்கில மருந்துகள் மற்றும் கால்நடை செனை மருந்துகள் குறைந்த விலையில் கிடைக்கும் டோல் டெலிவரி உண்டு நாங்களே காளைகளை பிடித்து விடுவோம் தமிழ்நாடு மெடிக்கல்ஸ் அண்ட் ஜெனரல்ஸ் எஸ் சரவணன் சார்பாக ரூபாய் 201 மெடிக்கல் வச்சுட்டு 200 ரூபா தரையா விட்டாமட் எனக்குள்ள என்னப்பா புத்தூர் கிராமமாவா புத்தூர் கிராமமா காக்கேனூர் செவத்தமுத்து செல்லமுத்தா முட்டநாக்கு முண்டை செவத்தமுத்து சார்பாக 201 ஐயா வாலி வச்சு இன்னர் வச்சிங்க கொஞ்சம் வை ப்ளீஸ் ப்ரோ இன்னொரு நன் கூடயா என்றும் தீராத காதல் ஏலே இது என்ன தீராத காதல்னா என்ன பண்ற என்றும் தீராத காதல் டிரைவிங் கோபால்ஜி ஜிபிபி கோபி ரூபாய் 50 இங்கிட்டு இன்னொரு நன்கூட இப்போ தாண்டா 500 தாள் வந்திருக்கு வடமதுரை குமரன் டிரைவர்ஸ் பாண்டி பாலன் சார்பாக ரூபாய் 501 அப்புறம் வா குமார் ஆடியோஸ் வேடசந்தூர் சார்பாக 101 என்ன கரத்திலும் பொன்னாரம் வழங்கக்கூடிய மதிமரியாதைக்குரிய திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா புத்தூர் கிராமம் கரிவாடன் செட்டியவட்டி ஸ்ரீ முடிமலை ஆண்டி ஸ்ரீ முத்தாலம்மன் உற்சவ விழா ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ மாரியம்மன் அருளாஜியோடு இன்றைய தினம் கரிவாடன் செட்டிவட்டி மாரியம்மன் திடலில் இந்த கிராமத்தார்கள் ஒன்றுபட்டு இந்த நாடகத்தை நடத்தினாலும் பக்கத்தூரிலிருந்து டூலரை எடுத்துக்கொண்டு இந்த இரவு கண்முழித்து வருகை தந்து உள்ள வெளியூர் என்னுடைய அண்ணன் தம்பிகள் அத்தனை பேர் அன்போடு ஆஜியோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதிரம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச மன்னன் நடிபச வேந்தன் உங்கள் அபிமான நட்சத்திரம் திருச்சி மண் கண்டெடுத்த எம்பி தேவன் அவர்கள் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி புதுகையைச் சேர்ந்த எம்பி கலை செல்வி அவர்கள் பள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதிசய என்னுடைய நண்பன் வையாபுரியை சேர்ந்த எஸ்பி செந்தில்குமரன் அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டார். ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது படித்த ஒரு பட்டதாரி என்னுடைய அன்பு தம்பி புதுக்கோட்டை அருகாமல் உள்ள சொக்கநாதம்பட்டியை சேர்ந்த எஸ்என் ஐயப்பன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். ஐயப்பா உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும்.
உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதார் தலைவாசல் மிதிக்காது என்று மானமுள்ள மனிதனுக்கு ஔவை சொன்னது. அது ஔவை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம். கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. நீயும் நானும் சேர்ந்து இருந்தோம் நிலவு வானும் போலே. இப்ப நிலவு போல தேய்ந்து வந்தே நீ வளர்ந்ததாலே. நீயும் நானும் சேர்ந்து இருந்தோம் நிலவு வானும் போலே. இப்ப நிலவு போல தேய்ந்து வந்து நீ வளர்ந்ததாலே. என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதான் இல்வாழ்வில் நிம்மதி ஏது? இது கணவன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம். கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. நன்றி நன்றி நன்றி. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைகிரி குமரன் கோயில்பட்டியை சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருகத்தை சிப்பர். செல்வம் அடிப்பூர் அப்படப்புன்னு போதும் போதும். காலில் சீட்டு காசு கட்ட காசு வாங்கிக்க. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பு அண்ணன். கலைக்கு வயசு ஒரு காரணம் கிடையாது. என்னை பொறுத்தளவு கஷ்டப்படுற கலைஞனை மட்டும்தான் வளர்த்து விடுவேன். நல்ல பேர் வாங்கின ஆளுக எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலாம். ஏன்னா அந்த ஊர் காசை வாங்கிட்டு இளைஞர்களே ஒரு நாள் சம்பளம் எல்லாத்துக்கும் 15 நாள் பசியை போக்கும். நீங்கள் தான் ஐயா கேப்டன் எல்லாரும். அவ்வளோதான். என் அண்ணன் முறையான வாத்தியக்காரர். அவர் மற்ற ஆளு மாதிரி கவக்கம்பு பிடிங்கிட்டு அடிக்கிறது டிசு புசுன்னு அடிக்கிறதுலாம் கிடையாது. அருமையாக வாசிக்கும், கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும். சூப்பர் அண்ணன். எங்கள் அண்ணன் புதுக்கோட்டை மூர்த்தி அண்ணன் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். போதும் டேபிள் நெளிகிற மாதிரி இருக்கு வேணாம். சிறந்த முறையிலே இங்கே சீன்தால் அமைத்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய நண்பன் புதுக்கோட்டை பூவரசுகுடியை சேர்ந்த நண்பன் சண்முக அவர்கள் சீன்தாளம். நீ இங்க வா. நீ என்னத்தை போட்ட யாருக்கும் சத்தம் கேட்காது. வா. பாட்டு பாடுறதுக்கெல்லாம் தாளம் போடுவில்லை. உனக்கு உன் திறமை தெரியாது ப்ரோ. வண்டி ஓட்ட அடிச்சேன்னா எனக்கு தான் தெரியும். விபூதியை வண்டி ஓட்டு தானே அடிப்பார். ரொம்ப சிரிக்காது. அப்புறம் காட்டி கொடுத்துருப்பேன் ஊரில். என் தம்பிகளுக்கு பிடிச்சமான பாட்டு பாடுறேன். கரெக்டாக தாளம் போடணும். இடியப்பம் கப்புலிங் அது இல்லடா. சரி என்னையே லூஸ் ஆக்கி விட்டாங்களே. அரைச்சு மலை அழகா அடாச்சு வெள்ள பேச்சழகா. இல்ல நீ என்னமோ இங்க டிக்கெட் கிளிக்கிற மாதிரி இப்படி இப்படின்ற என்ன
பாட்டுக்கு அது சவந்தல் உங்களுக்கு சரி. ராத்திரிக்கு கொஞ்சம் ஊத்திக்கிறேன். இன்னும் பாட்டே பாடல முண்டை, பாட்டு வரி வரையில அப்புறம் பாடணும்ல சவந்தல் இன்னும் பாடல வங்காளி. ராத்திரிக்கு கொஞ்சம் ஊத்திக்கிறேன், நொந்த மனச ஆளுமா டோளுமா. யுத்தம் பண்ணா ஆல்மாட்டோ ஏ சரியாதே பாரு, நீ தாளம் போடு. தாவல்லையே உனக்காக ஆளுமா டோல்மாவை நான் எப்படி பாடுறேன் மட்டும் பாரு. ஆளுமா டோளுமா. நீ வேணா, நீ வீட்டுக்கு போ. எல்லா பாட்டுக்கும் ஒரே நீர்மாலை குத்துறான். எல்லா பாட்டுக்கும் தான் கிண்ணியா 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 கிண்ணியான். சூப்பர் ப்ரோ, வாழ்த்துக்கள். ஆடல் அரசி அபிநய சுந்தரி, அருமையான பொம்பளை. இன்னைக்கு வந்திருந்த பொம்பளைய உரிச்சு போட்டா 800 பேர் சைடிஸ் கடிச்சு திம்பேன். சிமெண்ட் மூட மட்டும் தண்டிப்பா, அவங்க நடைய பார்க்கணும். சிமெண்ட் மூட அல்லது நல்ல ஒர்க்கு தான், ஆனால் லைட்டாக கலவை கூட்டி போட்டாங்க. அது மூட செட் ஆகலை, லேசாக விருவிட்டு கிழிச்சு பிடிச்சா கிழிச்சு பிடிச்சா கிழிச்சு பிடிச்சா அந்த காங்கிரீட் போட்டவனே வந்தேன் ஒரு நேரத்துல ஒரு காலத்திலையா. எனது அன்பு சகோதரி, புதுகையை சேர்ந்த நாட்டிய ஒய்யாரி டி விஜயா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். விஜயா கடை வீதி கலகலக்கும் ஏ அக்கா மக இவன் நடந்து வந்தா நம்ம பஸ் ஸ்டாண்டு பல பல பழக்கும். இந்த பச்சை கிளி இது பறந்து வந்தா அவ பின்னி முடிச்ச அந்த ரெட்டை சடையும் இவ எட்டு எடுத்து இவ வச்ச நடையும் துண்டில் ஒண்ணு பொட்டாத போல் சுண்டி சுண்டி வந்து இருக்கும். கடை வீதி கலகலக்கும் அண்ணனோட அக்கா மக இவன் நடந்து வந்தா நம்ம பஸ் ஸ்டாண்டு பல பல பழக்கும். இந்த பச்சை கிளி இது பறந்து வந்தான். உங்களை சிரிக்க வைப்பதற்காக கடுமையான வார்ம் செய்து கொண்டிருக்கிறார் எனது அன்பு அண்ணன். டாக்டர் சொன்னாராம், டாக்டர் சொல்லியிருக்கார், அதிகமான வெயிட் தூக்குனா எலும்பு உரியும்ன்றதுக்காக ஒரே ஒரு ஊக்கை எடுத்துக்கொண்டு உள்ளங்கையில் வைத்து தொடர்ந்து வார்ம் செய்து கொண்டிருக்கிறார் எனது அன்பு அண்ணன். மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி துடியான சாமி மருதுடைய ஐயனார், மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் ஏ மருதமணி அவர்கள் இன்னும் காமன் நேரத்தில் நகைச்சுவை மன்னனாக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது வடமதுரை எஸ்கே ஆடியோஸ் உரிமையாளர் பாலன். எஸ்கே ஆடியோஸ் வடமதுரை, வாழ்த்துக்கள் ப்ரோ. இவ்வளோ அவுட்டரில் சூப்பராக போட்டிருக்கா, ஒரு கைதட்டு கொடுக்கலாம். எஸ்கே ஆடியோஸ் வடமதுரை, தொடரட்டும் உங்கள் புகழ், வாழ்க 100 ஆண்டு. நன்றி ப்ரோ. ஓனர் இருக்காரா? பால அண்ணே உள்ள இருக்காரா? இங்கே மேடைக்குள்ளையா? ஈச்சலில் இருக்கா அண்ணே? அண்ணே நன்றி அண்ணே. ஒரு லாரிக்கு மேலே 500 பேர் இருக்காங்க. மறந்தாக்களை எடுத்துகிட்டு போயிடாத, மங்குன்னு தேவி தாலி வெதரில் அடித்து ஓடிடுவாங்க. சரி, செல்வா ஓமினி டிரான்ஸ்போர்ட் தாதி நாக்கன்பட்டி, 1வது இடம் நாகமுத்து, கோபாலு பிரபா என்கின்ற பஞ்சாயத்து ரமேஷ், தங்கராஜ் சார்பாக 501 கப்ளிங் ஓஸ் இடியப்பம். இந்த திருந்த மாட்டாங்கடா. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு ஸ்டில் இரும்பு கடை அயலூர். தமிழ்நாடு இரும்பு கடையா? சோக்கர்னு வாடா. புத்தூர் புகழ் ஸ்ரீ மதுரை மீனாட்சி ஆடியோஸ், குப்பையடிப்பட்டி புகழ் ஸ்ரீ கிருஷ்ணா ஆடியோஸ் பயலகடா குட்டூரமா 200 ரூபாடா. அந்த அண்ணன் கொடுக்குது எங்க அண்ணன். நீ உட்கார், இடத்தப்படி உன் சிமெண்ட் மூட்டைக்கு இடம் கிடைக்காது. சிபி டிரான்ஸ்போர்ட் வெள்ள பொம்மன்பட்டி வடமதுரை, முருகன் துணை, பாலன், கோகுல், மணி, ஆனந்த், மாலப்பட்டியை சேர்ந்த உறவுகள் ரூபாய் 101 பஸ் டிக்கெட்ல எழுதி கொடுத்துருக்காங்க. இன்னும் என்னென்ன கூத்தோ மண்டக்கரையா. மை காட், 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் வச்ச பேரு. நீ வீட்டுக்கு போ, உன்னை இப்ப கேட்டாங்களா?
மண்டக்கரையன், செனத்தவளை, மண்ட பூனை, கள்ளிச்சேரி காட்டெருமை, இறைவா, ஓடிரு, திட்டுங் என்று புகழ்பெற்ற எம்கேஆர் ரசிகன் பாலா மீனாட்சி மிஷன் மருத்துவமனை என்னுடைய சகோதரன் சார்பாக எவ்வளோப்பா காசை உள்ள வச்சுட்டேனா இல்லை ஒன்னே கேமராவில் சென்சார் பாம் தெய்வத்திரு நாகராஜ் கோனார் வழியில் சக்தி டிரான்ஸ் சிவா ட்ரெய்லர்ஸ் வடமதுரை சிவா விக்னேஷ் கார்த்திக் வாசு மனோஜ் அன்பாலயத்துக்காக 501 நன்றி உறவுகளே. நோட்டீஸ் உபயம் பி டெக்ஸ் ஜவுளி வியாபாரம் அன்பு உறவுகளுக்கு நன்றி. நாடகத்தை காண வருவர்கன இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞரணி கரிவாடன் செட்டிப்பட்டி புத்தூர் கிராமத்தார் அத்தனை பேருக்கு நன்றி. யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அந்த 3 தம்பிகளுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ப்ரோ. தொடர்ந்து தமிழ் உறவுகளுக்கு மகிழ்ச்சியாக யூடியூப் எடுத்து கைபேசிக்கு அனுப்பி விடுங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள் ப்ரோ. 3 பேத்துக்கு இடியாப்போம். அவனுக்கு என்ன வருத்தமோ என்ன சொல்லு. கரிவடன் செட்டிப்பட்டி இளைஞரின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் அண்ணன் எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த மலர் மாலை அணிவிக்கிறோம். மாலை உதறிட்டு போடு. எறும்பு இருக்கும். அடுத்தபடியாக இளைஞரின் சார்பாக அண்ணன் ராதாகிருஷ்ணனுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்திய இளைய சமுதாயம் கிராமத்தார்கள் அத்தனை பேருக்கு நன்றி ப்ரோ. ரூம்பாய் பொருத்தமா இருக்கு. தண்ணி தொளிச்சு காலையில் 150 ரூபாய் பிளாக்ல வித்துரு. அதுக்கு தனி ஜெய்ஸா வாங்கிட்டு போறேன். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் நான் வந்து 21 வருஷம் ஆச்சு. 21 வருஷத்துக்கு அப்புறம் இந்த யூடியூப் வந்ததுனால தான் இந்த நடிகரை பூரா உலகத்துக்கு தெரிஞ்சது. இந்த யூடியூப் தான் மறக்க மாட்டேன். ஒவ்வொரு திறமை உள்ள ஆட்களையும் உலக தமிழனு கைபேசிக்கெல்லாம் கொண்டு சொல்வது யூடியூப் சேனல் தான். வாழ்த்துக்கள் ப்ரோ. என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். உலகத்திலே கற்றுக் கொடுத்த குருநாதரை மட்டும் யாரும் மறக்கூடாது. எங்கள் வாத்தியார் தான் இன்ன வரைக்கும் என்னை தெய்வமா நின்று காத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய வாத்தியார் பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ்.எஸ். மணி ஐயாவுடைய மாணவனும். நாம் பிறந்த என் சொந்த ஊரு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற பாதையிலே மானாமதுரிலிருந்து 6 கிலோமீட்டர் தூரம் தான். வலது பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய உடமரமா இருக்கும். ஒத்த முள்ளு கூட யாரும் தொடக்கூடாது, தொட முடியாது. 600 வருஷம் சீமக்கருவ உடமரம் தான் படுக்க 3 அடி ஊத்து தண்ணி இன்ன வர வத்தலை. கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான் இந்த கோமாளி. எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே என்னால் முடிந்த அளவுக்கு ஏதோ இந்த நாடகத்தில் கூத்தாடி ஒரு சிறிய அன்பாலயம் நடத்திட்டு வர்றேன். ஆதரவற்ற எல்லாம் அந்த புண்ணியம் பூராமே இந்த தமிழ் உறவுகளுக்குத்தான் போய் சேரும். எம்.கே.ஆர். அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்.கே.ஆர். பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். எத்துடன் முடித்துவிட்டு உள்ள போய் அந்த கப்புளிங்க அந்த ஓசையை இழுத்துட்டு வரேன். நம்ம முதலாளி நல்ல முதலாளி, நல்ல மனம் பிள்ளை குணம் உள்ள முதலாளி. நம்ம முதலாளி நல்ல முதலாளி, நல்ல மனம் பிள்ளை குணம் உள்ள முதலாளி. மைசெட் எங்களது வடமதுரை எஸ்கே சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் ஐயா அவர்களுக்கு ஆமா இளைஞர் சார்பாக கரிவாடன் புகையை போட்டேன் தம்பி. அவர் கவனிக்கல. புகையினால போச்சடா. எப்படி அந்த ஆம்பளி பாறை தள்ளி விட்டு போலேன்னா பாருங்க 100 பேர் போயிட்டு வரேன். நீங்க எல்லோருமே ராஜா கையாக்கா, நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும்.
நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நாடு எங்கும் இன்ப செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் சந்தோஷமாக நம்ம குலசாமி அருளோடு நீங்க எல்லோருமே சுக்காம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் பி முனியப்பன் மற்றும் டெல்லி முருகேசன் அண்ணன் சார்பாக அன்பாலயத்துக்காக 501 நன்றி. நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நீங்க எல்லோருமே அண்ணன் தம்பிகளா அக்கா தங்கச்சிகளா ஒற்றுமையாக யாருக்கு யாரும் பெரிய ஆள் இல்ல. நம்ம பெத்த தாயுத கொஞ்சம் பெரிய ஆளு. நீங்க எல்லோருமே அந்த காளிமுனியே கருப்பே அருளோடு 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும்.